இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாமே பாக்ஸ் அடிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷருக்கு இந்த பொசிஷன் வந்து அந்த இடத்த ஈக்குவல் பண்ணுறதுக்காக நாம் இந்த இடத்த ஒரு சின்ன பாக்ஸ் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன். இதில் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டெப் கொடுத்து ஒரு அறையாக வந்து மாற்றிக்கலாம். எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். எல்க்லாம்பு வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணி விட்ருவோம். இது ஏதோ ஒன்று, ஏன்னா பக்கத்தில் டிஷ் வாஷ் இருக்குது, இந்த பக்கம் சிங்க் இருக்கிறதுனால அந்த பவுடர் வச்சுக்கிறதுக்கு இந்த இடம் யூஸ் ஆகும். ஏன்னா இங்கெல்லாம் இந்த ஏரியாலலாம் எதுவுமே பாக்ஸ் கிடையாது, நீட்டாக இருக்கும். இதிலலாம் வருது, அது நம்ம அடுத்து நம்ம ஃபினிஷிங்கில் டோட்டலாக காட்டிடுறோம் உங்களுக்கு. இது வந்து டிஷ் வாஷ் இருக்குது, இது சிங்க்குக்கு, இது பாத்திரம் கழுவுற ஏரியா. இது இங்கே எதுவுமே கிடையாது, ஏன்னா உள்ளெல்லாம் பூரா பைப் லைன் போகிறதுனால இங்கே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றாங்க. அதனால் நம்ம எதுவுமே பண்ணல, எல்லாமே டோர் போட்டாச்சு. சாஃப்ட் க்ளோஸ் தான், பூரா க்ளீனாக கேப் வந்து பக்கா வச்சுருக்கோம். அக்ராலிக் மைக்காக யூஸ் பண்ணது. நான் அக்ராலிக் மைக்கா வந்து நாளைக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு அது எப்படி என்னன்றதை அதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா டோட்டலாக இது அக்ராலிக் தான் போட்டுருக்கோம், அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடம் வந்து ஆரோ வரப்போகுது. ஆரோ வாட்டர் வந்து ப்ரெஷர் மோட்டர் நான் சொன்னால அது வந்து உள்ளே வச்சுருவாங்க. ஃப்ரீயாக இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த ஏரியாவை அப்படி ஃப்ரீயாக விட்ருக்காங்க. வச்ச பிறகு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெஷர் மோட்டர் இங்கே வச்சிட்டோம்னா இந்த பைப் லைனை இப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல எங்கேயாவது ஹோல்ஸ் போட்டு பைப்பு இங்கேயே வச்சுக்கலாம். அந்த ஆரோ வந்து வெளியே வச்சுக்கலாம், அழகாக வாட்டர் பிடிச்சிக்கிற மாதிரி ப்ரெஷர் ஆரோ. ஏன்னா வெளியே வந்து இங்கெல்லாம் இந்த செவத்துலலாம் மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கட்லரி யூனிட் தனியாகவே 3 அடியில் வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட 31 இன்ச்சு பக்கம் வருது இது. இதில் இது சேஃப்டி, ஏன்னா இதே நம்ம ஸ்டீலில் வாங்குகிறோன்னா துடைக்க முடியாது, தண்ணி இதாகும். இதுனா அப்படியே ட்ரை பண்ணிட்டு உள்ளே வச்சா கூட வாட்டர் நின்னா கூட எடுத்துகிட்டு துடைச்சிக்கலாம். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலும் நம்ம இது சேஃபு. இந்த மாதிரி மாடலர் கிச்சனுக்கு இது சேஃபு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் டாப்பாக இது நம்ம தனியாகவே வாங்கணும். அப்படியே சாஃப்டாக உள்ளே போய் உட்காந்துரும். கீழே வந்து பிளேட்டுக்கு, இது பிளேட்ஸுக்கு வந்து நம்ம தனியாக வாங்கி சின்னசு பெருசு இதுக்கு தனியாக வாங்கி நம்ம பண்ணிட்டோம். அப்படி இது மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாமே அவ்வளோதான். இது 2 மட்டும்தான் இதில் ட்ரா வரப்போகுது. ஒரு கட்லரி, 2 ஒரு சின்ன பிளேட்டு, ஒரு பெரிய பிளேட்டுக்கு. இந்த கார்னர் வந்து கார்னர் டோர் வந்துடும். இது வந்து சிலிண்டருக்காக உள்ள நல்ல ஸ்பேஸ் பெருசாக இருக்கட்டும், 2 சிலிண்டர் வைக்கிற மாதிரி இந்த ஸ்பேஸை வந்து எப்படியே எட்டுன்னு கொண்டு வந்துட்டோம். இதில் நம்ம ஃபுல்லாகவே நாம் தான் பாக்ஸ் அடிச்சிருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. இது பார்த்திங்கன்னா தெரியும், டிஷ் வாஷருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேப்பு, அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு கேப் செஞ்சோம். அது 2 பக்கமும் ஏதாவது அந்த பவுடருங்க ஏதோ வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காக நம்ம அதை வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்க்குக்கு, அடுத்து ஆரோக்கு, அடுத்து வந்து இந்த இடத்துல தான் கேஸ் வரப்போகுது. உள்ள மோல்டட் கேஸு, அது வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ஸ்டவ்வுக்காக கட் பண்ணி உள்ளே உட்கார வச்சுருவோம். ஒரு கட்லரி யூனிட்டு, ஒரு பிளேட்டுக்கான 8 இன்ச்சு பிளேட்டுக்கான ஒரு செட்டப்பு. க்ளீனாக இந்த இடத்துல 2 சிலிண்ட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி அந்த ஸ்பேஸுக்காக இந்த இடத்த வந்து நம்ம ஒரு சின்ன ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே ஒரு அறையை பிரிச்சிட்டோம்னா சரி. அப்புறம் இது வந்து ஆயில் புல்லட்டு. இது வந்து நீங்கள் பாட்டில் வைக்கலாம், டப்பா வைக்கலாம், ஷேக் ஆகாது, ஒன்றும் ஆகாது, சேஃபாக இருக்கும். என்னென்னா கொஞ்சம் ரேட்டு தான் அதிகம் இது. அடுத்து வந்து வெஜிடபிளுக்கான ட்ரே வந்து வாங்கணும். இந்த பேஸ்கெட் வந்து 2 பேஸ்கெட் வாங்கணும். இது நம்ம எவ்வளோ வேணாலும் வெளியே எடுத்துக்கலாம். இது ஓப்பனாகவே இருக்கும். ஆல்ரெடி உள்ள மைக்கை ஃபினிஷிங் பண்ணிட்டேன், பார்த்திங்கன்னா தெரியும். இது மைக்கை ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஏன்னா அது ஓப்பனாகவே இருக்கும் இல்லையா, காய்கறி வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். அந்த இடத்துல இங்கே ஒரு கார்னர் பாக்ஸு. இந்த கார்னர் மொத்தம் இது ஒரே பாக்ஸ், எல் டைப்பில் கார்னரு. இது இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல் டைப்பில் டோர் போடக்கூடாதுன்றதுக்காக இப்போ சென்டரில் டம்மி கட்டிருக்கோம். இது இந்த டைமும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கார்னர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருக்கிறதுலே இதுதான் பெரிய யூனிட்டு. இது 6க்கு 7. எதுக்கு 6க்கு 7னா, கீழே ஃபுல்லாமே இது 2மே பார்த்திங்கன்னா டபுள் டோர். இது ஃபுல்லாகவே ரைஸுக்காக, ரைஸ் அதாவது மளிகை செலவு வைக்கிறதுக்காக அவங்க வச்சுருக்காங்க, ரேஷன் ஐட்டம் வைக்கிறதுக்காக இதை வச்சுருக்காங்க. இதே பொசிஷன் தான் பக்கத்தில் இருக்கிறதும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன். இது எதுக்காகனா ரைஸு, அரிசி மூட்டை வச்சுக்கிறதுக்காக, ஏதோ ஒரு பொருளை வச்சுக்கலாம். மேலே போகிறோம் மளிகை செலவு வச்சுக்கிறதுக்காக தனியாக மொத்தமாக 8 டோர் போட்டிருக்கோம். கீழே பாதி கீழே வந்து இதுக்கு ஈக்குவலாக இப்போ 2.5 அடிக்கு ஈக்குவலாக வந்து அப்படியே ஒரே செட்டப்பில் வந்துடும். இந்த ஏரியா ஃபுல்லாக பக்கத்தில் இருக்கிறதும் அதே மாதிரியான டோர் தான். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ்ன்றதுனால அதே போய் சாத்திக்கும். எல்லாம் கோத்ரேஜ் தான். எதுவுமே நார்மலான ரேட்டில் கிடையாது, பூராமே காஸ்ட்லி. இதில் எதுவுமே 150 ரூபா பொருள் எதுவுமே வாங்க கிடையாது, எல்லாமே காஸ்ட்லியான பொருள். மேலே பார்த்தீங்கன்னா லேப்ட் வந்துட்டு 2 செட்டப்பில் ஸ்லைடிங் போட்டாச்சு. இங்கே ஒரு பாக்ஸுக்கு கிளாஸ் பாக்ஸ் வருது, அந்த கார்னர் ஒரு கிளாஸ் பாக்ஸ் வருது.
அடுத்து வந்து இந்த இடத்துல கரெக்டாக இங்கே சிம்னி வரப்போகுது, அடுப்புக்கு நேராக சிம்னியாக அந்த லாஸ்ட்லேருந்து ஒரு 8 இன்ச்சுக்கு பார்டர் வரும். இங்கே ஒரு பாக்ஸ் வருது, அதை நான் உங்களுக்கு அடிச்சுட்டு பின்னாடி என்னன்றது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக வீடியோ ஃபினிஷிங் ஆன பிறகு இதுதான் டால் யூனிட்டில் பெரிய யூனிட். இதுதான், இது எல்லாமே செலவு, அந்த மளிகை செலவு பூரா வைக்கிறதுக்காக இந்த பொசிஷன். நாம் இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டவ்வுக்காக அந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் க்ளீனாக கட் பண்ணி க்ளீனாக உட்கார வச்சிட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா நேனோ ஒயிட் கல் போட போகிறாங்க, கிரைனைட்லேயே நேனோ ஒயிட்னு சொல்லுவாங்க, அந்த கல் போடுவாங்க. இது குறைஞ்சபட்சமே பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஓவராலாக ஒரு 1.5 இன்ச்சு தான் இருக்கும் மொத்த திக்னஸுமே. மேலே வந்து 8 mm அந்த கிளாஸு பர்னருடைய மேலே இருக்கிற கிளாஸு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான். அது எதுக்காக சொல்கிறேன்னா செய்கிறவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்ப்போம். மொத்தமாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல தனியாக ஒரு இந்த பார்ட்டிஷனில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, தனியாக அது டேபிள் மாதிரி, அது ஒரு ஆள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேபிள் செட்டப் போட்டு பண்ண போகிறாங்க. ஒரு ஆளாக ஃபுல்லாகவே ஹேண்டில் போட்டு பக்கா அக்ராலிக் மைக்கா, டோட்டலாகவே அக்ராலிக் மைக்கா போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி எல்லாம் பக்காவாக முடிச்சிட்டோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேலே லேஃப்ட்டுக்கு 4 டோரு எல் டைப்பில் 4 டோர் போட்டாச்சு. 2 அதுக்கு கீழே வந்து அந்த லாஸ்ட்டில் ஒரு கிளாஸ் பாக்ஸு, இந்த பக்கம் ஒரு கிளாஸ் பாக்ஸ் போட்டோம். இந்த பக்கம் ஒரு கிளாஸ் பாக்ஸ், அந்த பக்கம் சென்டரில் கேப் இருக்கிறது வந்து சிம்னி. அது ஏன் இது மெத்தட் இப்படி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸ்ட்ரைட் பார்டர் வரப்போகுதுன்னு, ஆனால் அது வரல. ஏன்னா சிம்னி வந்து ரொம்ப பெரிய சிம்னின்றதுனால அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆனதுனால அதை நிறுத்தி வச்சுருந்தோம். அப்புறம் சிம்னி ஃபிட்டிங்காரரை வந்து அவரே சொல்லிட்டு போயிட்டார், அது போட்டால் செட் ஆகுதுன்றதுனால ஆல்டர்னேட் பண்ணிட்டோம். உங்களுக்கு யூஸ்வலாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் முன்னாடி வீடியோவில் என்ன வருமோ அதுதான் சொல்லியிருப்பேன். டிஷ்வாஷருக்கு 3 அடி மேக்ஸிமம் 3 அடி செய்யணும். 3 அடி செய்யறதுனால ஹைட் அதிகமாகிறதுனால அதுக்கு மட்டும் தனியாக செஞ்சு அப்படியே எல் டைப்பில். இதெல்லாம் எதில் சாத்தியம்னா நம்ம மேலே கல் போடாமல் ஓப்பன் டைப்பில் விட்டால் மட்டும்தான் சாத்தியம். அப்படி இல்லையா, நீங்கள் கல் போட்டுட்டிங்கன்னா டிஷ்வாஷருக்கானது இடம் ஸ்பேஸ் இருக்காது. அப்படி இல்லை கிச்சன் ரொம்ப பெரிய இடமா இருந்து நீங்கள் ஸ்லாப் தட்டிட்டு இருந்தால் அதுக்கான கேப் இருக்கும்ல, தனியாக பக்கத்தில் கேப் இருக்கும் கிச்சனில் மேக்ஸிமம். அந்த மாதிரியான இடம் இருந்தால் தனியாக நம்ம பாக்ஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் வந்து கல் உட்கார வச்சுட்டு டிஷ்வாஷர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனையில் இருந்தால் கண்டிப்பாக முடியாது. நான் அப்பயே சொல்லிடுறேன். இன்னொன்று இந்த பாக்ஸோடைய டிப்த் அளவு நான் சொல்கிறேன். இந்த டிப்த் அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23 இன்ச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அதனால தான் இது கம்ஃபர்டபுள் ஆகுது. 23.25 அப்படின்னா கிட்டத்தட்ட 2 அடிக்கு 4 இன்ச்சு தான் கம்மியாக இருக்கும். அப்போது கல் நீங்கள் நம்ம எவ்வளோ வாங்கணும், 25லேருந்து 26 இன்ச்சு வாங்கணும். 26 இன்ச்சு அகலத்தில் கல் இருந்தால் தான் நம்மளுக்கு டோர் வந்து உள்ளே உக்காரும். மேலே நீங்கள் என்ன தண்ணிக்காக மட்டும் கிடையாது, அந்த கிச்சனுடைய ஃபினிஷிங்காகவும் தான் இது. ஏன்னா தண்ணி எடுத்து நம்ம மேலே ஊற்ற போகிறதில்ல, அந்த கிச்சனுடைய பார்க்குறதுக்கு ஒரு ஃபினிஷிங், பார்க்குறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி நம்ம பண்ணிட்டோம், அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்குன்றதுக்காக தான். இன்னொன்று என்னென்னா மொத்தமாக நம்ம செஞ்சிட்டோம். இதில் வந்து நானோ ஒயிட் தான் மேலே போட போகிறாங்க, ஆனால் பெரிய கல், அது நம்ம மறுபடியும் போகிற வேலை இருக்குது. நான் போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ ஃபைனல் டச்சாக ஒரு ஃபுல் வீடியோ நான் எடுத்து உங்களுக்காக போடுறேன். இதில் வந்து அந்த வெஜிடபிளுக்கான பேஸ்கெட்டு அது வந்து ஓப்பன் டைப்லேயே இருக்கும் எப்பயுமே, வெஜிடபிள்ன்றதுனால. இது கார்னர் யூனிட்டு, உள்ளே வந்து 2 பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டோரு. இதில் பக்கத்தில் வந்து டால் யூனிட் இப்போ சொன்னால டால் யூனிட்டில் போட்டிருக்கோம். அப்புறம் எல்லாமே ஸ்லைடிங் ஹேண்டில் தான் போட்டிருக்கோம், உள்ளவே போடுற மாதிரியான ஸ்லைடிங் ஹேண்டில். ஏன்னா ஓவராலாக சார் வந்து ஒரே மாதிரி ஹேண்டில் போட்டுடலான்னு சொன்னதுனால எல்லாத்துக்குமே ஸ்லைடிங் ஹேண்டில் மேக்ஸிமம் போட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்லைடிங் தான், கிச்சனு கூட ஸ்லைடிங் தான். உங்களுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஸ்லைடிங் சில பேர் லைக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. செய்கிற விதத்தில் செஞ்சால் கரெக்டாக இருக்கும். அதில் இருக்கிற வீலில் வந்து கரெக்டாக நம்ம வந்து கரெக்ட் பண்ணி அதை லாக் பண்ணி வைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இது கிச்சன் பக்கத்தில் இருக்கிற டைனிங் ஹாலில் ஒரு மேலே 2 குட்டி பாக்ஸு, கீழே வந்து ஒரு வாஷ் பேஷன். அந்த வெளியே கிச்சனுக்கு வெளியே இருக்கிற அந்த செவரில் பில்லரில் நம்ம வந்து அப்படியே பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம், பார்டர் மாதிரி பண்ணி க்ளீனாக ஃபுல் ஃபினிஷிங் ஃபுல்லாகவே வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். பக்காவாக மேலே தான் இங்கே டைல்ஸ் எல்லாம் ஒட்டி முடிச்சிட்டோம். அந்த உங்கள் கமெண்ட்ஸும் ரிவ்யூ நீங்கள் தான் சொல்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள். அக்ராலிக் எல்லாம் நம்ம எல்லாமே கையில் தான் பண்ணோம், எதுவும் மிஷின்கெல்லாம் கொண்டு போகல. நம்மக்கிட்ட தேவையான மிஷின் இருக்குது, அது எட்ஜி பாலிஷ் பண்ணுறதுக்கான தேவையான எக்யூப்மெண்ட் வச்சுருக்கேன்.
பக்காவாக பண்ணி க்ளீனாக முடிச்சிடலாம். நான் ஒரு மாதம் டைம்னும் போது நான் 20 நாளில் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 120 ஷீட்டுக்கு மேலே எடுத்தோம். 130 ஷீட்டு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ ஓவராலாக பட்ஜெட்டுன்றது வந்து இன்னும் வீடியோ இருக்குது, ஃபைனல் பண்ணுறேன். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலாக அந்த பட்ஜெட் மட்டும் நான் சொல்கிறேன், டோட்டலாக எவ்வளோன்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு செய்யணும்னு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதுக்கான டீட்டெயில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, இது மைக்கா கிடையாது.